காலத்தில் இருக்கிறோம், ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி பிளான் பண்ணது ஒரு இடம், வந்திருக்கிற இடம் இன்னொரு இடம். நம்ம கூட வந்து தம்பியில் ஒருத்தர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் இப்போதான் கையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஹாய் சொல்கிறாரு. இவர் தான் நம்மளோட டிரைவர் தம்பி, சரியான முரட்டோரக்கு இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நைட்டு பூரா வண்டி ஓட்டி நைட்டு 1:30 மணிக்கெலாம் பிளான் போட்டு கிளம்பி எந்திரிச்சு வந்து காரில் 4 பேர் வந்து கிளம்பி வந்து நைட்டு பூரா மழை பெஞ்சு அங்கே ஒழிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்தா அதை தாண்டி போனால் அச்சங்கோவிலில் போய் சபரிமலை சாஸ்தாவை பார்த்துட்டு ஒரு தரிசனத்தை போட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோம். வர வழியில் மேக்கரையில் இருக்கிற ஃபால்ஸில் 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டை போட்டு 4 பேருக்கு எப்படியும் ஒரு 200 ரூபா அது போக காருக்கு 25 ரூபா வாங்கினாங்க. 75 ரூபா வாங்கினா 25 ரூபா பாக்கி கூட கொடுக்கல. அதான் மணலாறு பாஸ். அது மணலாறுனே சொல்லுங்க. சரி, அது மணலாறு பாஸ். ஆனால் மேக்கரையில் இருக்கு. கீழே வந்து பாஸ் பார்க்கறது செம்ம வியூவாக இருந்துச்சு. உள்ள நம்ம அப்படியே என்ட்ரன்ஸில் நடந்து போகிறதுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிறது ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் வந்துருக்கு. நானும் பாஸ் வந்து போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு என்னது வயக்காடு தண்ணி வரும்ல, அப்படியே இருந்துச்சு. அதேதான் அந்த ரோட்டுக்கு நடுவுலலாம் என்னடா பால்ஸ் நினைச்சு குளிக்க போயிட்டோம். ஆனால் பார்த்தா அது பால்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போக மெரூட் போகுதுன்னு சொல்லி நல்லா போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் மொதல் பால்ஸ் வந்துச்சு, ஆனால் அங்கே லேசாக போயிட்டு இருக்கனால குளிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏறுன்னு சொல்லி மேலே மூவ் பண்ணி போகும்போது நாங்கள் போய் செகண்ட் பால்ஸ், அதில் யாருமே இல்லை, குளிக்கிறதுக்கு செம்ம பிளேஸ். தனியாக நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் வைப் பண்ணி வீடியோ போட்டுருந்தோம். மீன் கிடைச்சதா? ஆமாம். சரி, ஆமாம், மீன் கிடைச்சது. ஆமாம், இங்கே வீடும் எப்படி இருக்கு? அப்படியே நம்மள என்ன பண்ணுறது, கும்பாவூர்த்தி பாசையும் பார்க்க முடியல, இருக்கிற பாசையை குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி 4 பேருமே நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து குற்றாலம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக அப்படியே குற்றாலத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் லாட்ஜை புக் பண்ணி தங்கி பாண்டி ஹோட்டலில் ரூமை புக் பண்ணி ஒரு நாள் சேவை பண்ணி இன்னைக்கு தென்காசியில் இருக்கிற ஃபால்ஸை கூட நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். சரி, வேறு வழி இல்லாமல் இப்போ இதெல்லாம் கிடைச்சிருக்குல்ல. இப்போ நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி மெயின் ஃபால்ஸுக்கு போகிறோம். அங்கேருந்து ஒவ்வொரு ஃபால்ஸாக போய் பார்க்க போகிறோம். சிப்ஸ் வாங்குவோம். ஆமாம், ஷாப்பிங் பண்ணுற ஏரியாக்கெல்லாம் நிறையா இருக்கு. ஷாப்பிங் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டுக்கு தர போகிறப்போ வாங்கி சாப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறோம். டேய் திரும்படா, நீ மறக்கிற மாதிரி கொடுத்தா என்ன கொடுத்துட்டியா? என்னடா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 5:45 இருக்கும். நேரா இப்போ எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம்னா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அங்க இருக்கிற ரூம்ல இருந்து பார்க்குக்கு போய்கிட்டு இருக்கோம். மெயின் ரோட்ல இருந்து அப்படியே நாங்கள் லெஃப்ட் சைடு கீழே அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி போனோம்னா பார்க்கலாம். அதுக்குள்ள முன்மா நல்லா குழந்தைகளை கூட்டு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு பார்க்கு. ஆமாம், குழந்தைகளுக்கு அந்த இடத்துல லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கு பாரு. பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன். என்ன சொல்லுவாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதேன். வியூ செம்மையாக இருக்குன்னு சொல்லி 4-5 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் இந்த இடத்த விட்டு. ஐ லவ் குற்றாலம். இங்கே 3 பேர் அப்படியே திரும்பி பாருங்க. ஆகா, அருமை. அந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. அந்த இடத்துல நம்ம போய் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ரசிக்கங்க. ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு. தானே 11. சரி, நீ போ.
சும்மா ட்ரை பண்றா. கீழே தான் மட்டார்னு விழுகாம இருக்கிற வரைக்கும் சரிதான். ஜம்ப். என்னடா கம்பியே இல்ல முத இப்படி. டேய் நீ கவர்மெண்ட் தான் அப்படிதாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பராமரிப்பு கொஞ்சம் சரியில்லாம தான் பஸ் இருக்கும். பண்ணவா? ம். நல்லா பண்றானே. பாரு கரெக்டா ப்ராப்பரா மேல போகுது பாருங்க கழுத்துக்கு மேல. 3 வாங்க அப்படியே அங்கிட்டு மூவ் ஆன் போலாம். குளிக்க போமா? நான் உங்களை நாய் வாசல்ல கூட்டு போறேன். இது அந்தரா நாய் காலை காட்டுறா. போ உள்ள போ. நாய் பாருங்க. நீ சொன்ன வார்த்தை அப்படியே கேட்கும். பீப் போட்டுறேன். ஓகே கண்டிப்பா. ஏய் என்னடா மெயின் ஃபால்ஸுக்கு போற என்ட்ரன்ஸா? டேய் இது கார் போற வழிடா. ஏய் பாதை இருக்குடா வாடா. கார் பார்க்கிங்ல இருந்து அப்படியே ஏறி வந்த உடனே தொடர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்கு. கடையில இருந்து அப்படியே ஃபால்ஸுக்கு போறோம். தென்காசியில முதல் குற்றாலம் ஆல்பறித்து கொட்டும் அருவிகளில் இருந்து உங்கள் கனிமாறன் உங்கள் முதல் ஃபால்ஸா மெயின் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். Day 2. காய்கனி மெயின் ஃபால்ஸ்ல இருந்து தூங்கி எழுந்திருச்சு. காலையில ஆயிடுச்சு. காலையில ஆன உடனே இப்போ நேரா மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துல இருக்க ஐந்தவிக்கு குளிக்க போகிறோம். Six and a half hours later. ஃபைவ் ஃபால்ஸ்ல இருந்து அப்படியே சிற்றருவியில போயிட்டு சூப்பர். சிற்றருவியில போய் குளிக்க போறேன். ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்குமா? பின்னாடி போ மண்டா பண்ணல பின்னாடி போ. சிற்றருவியிலிருந்து 8 கிலோ 6 கிலோமீட்டர் சாரி 7 கிலோமீட்டர் 7ஆ? மெயின் ஃபால்ஸ்ல இருந்து இப்போ 7 கிலோமீட்டர்ல இருக்கிற பழைய குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். வீடியோல என்னென்னலாம் சொல்ல போறேன்னு பார்ப்போம். நேரம் இந்த இடமே சூப்பரா இருக்கு. பதனியா பழைய குற்றாலத்துக்கு வந்தா பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டி 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கோம். அதான் அது அவனுக்குள்ள அந்த உடம்பு இருக்கு பாரு. அப்படியே என்னடா ஏதோ ஒரு பள்ளி மணி தெரியுது. ஃபால்ஸ்ல போய் இப்போ ஒரு குடியில போட போறோம். குளிக்கலையா? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? 4 பேர் நல்லா குளிக்கிற மாதிரி தண்ணி. A few minutes later. டைகர் ஃபால்ஸா? அத புளியருவிடா இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அது ஏரோ மார்க் அது காட்டுது பாரு. நீங்க அடுத்து தேடியர் போடணும் அப்படி காட்டுது. தேடியர் போடு. புளியருவின்னு சொல்லி நீங்க கூட்டு வந்திருக்க இடத்த பாருங்க. இதான் புளியருவி. ஏய் புளியருக்கு சொல்லி ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் கொந்தல சொல்லுவாங்க. புளியருவிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ இதெல்லாம் நான் குளிக்கல. நீங்க குளிங்க.
சின்ன பிள்ளைங்க வேணா வந்து குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இதில் தான் குளிக்கணும். தண்ணி அப்படியே ஓடுது நல்லா கூலிங்க. மேல இருந்து கீழே அப்படியே விழுகிற தண்ணி இங்க விழுகுது. நல்ல நம்ம ஸ்லோவா தான் வந்துருக்குன்னு ஹார்ன் அடிச்சிட்டு இருப்பாங்கடா நீ ஏறுன்னு. போமா போலாம் guys, போலாங்க. இவன் ஓட்டர்ல கெட்ட வார்த்தை கட் பண்ணா வீடியோவே இருக்காதுடா. 2 கை பிடிச்சு ஓட்டுறா. சடனா நீ ஆக்சிடென்ட் ஆக போது டக்குன்னு நீ பிரேக் பிடிக்கணும். நீ மொத பிரேக் தான் பிடிக்கணும். அப்போ போய் ஆக்சிடென்ட் டக்குன்னு இடிச்சிடும். அது எம்பல போன மாதிரியா இருந்துச்சு. அழுத்துனது நார்மல் ஸ்பீட்ல தான் இருந்துச்சு. மேனுவலா நல்லா ஓட்டல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சதறிடுவீங்க. அதனால கான்டாக்டிவா மாதிரி அப்படி இழுத்தானே இழுத்து கொண்டு போயிடும் முந்தி. வேற மானங்கட்டாய கேள்வியா கேட்டுக்கிட்டீங்க. பழி வாங்குவோம் திரும்ப சொல்லு. குற்றாலத்தை விட்டு மதுரையை நோக்கி இப்போ போய் அவன் வாடு வெறியில தான் லாரில போய் கொடுக்க போறான். எல்லாம் சாவ வாங்கன்னு நீ கொடுத்துருந்தா அவனுக்கு ஒண்ணுடா. அவன் பெயிண்ட் அடிச்சு நான் வந்து அன்னைக்கு நைட் எங்க ஆட்டோ வண்டி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அதோட